மியான்மரில் கடந்த 28ஆம் தேதி ரிக்டர் அளவுகோலில் 7.7 என்ற அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கத்தால் ஏராளமான மக்கள் தங்கள் வீடுகளை இழந்து தவிக்கின்றனர். மேலும் அங்குள்ள ஏராளமான கட்டிடங்கள் குலுங்கியதால் மியான்மர் உருக்குலைந்து 1000க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். இந்நிலையில் மியான்மரில் ஏற்பட்ட இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்திற்கும் இந்தியாவுக்கும் புவியியல் அமைப்பு அடிப்படையில் ஒரு தொடர்பு இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இந்தியாவின் அண்டை நாடுகளில் ஒன்றான மியான்மர் வடகிழக்கு மாநிலங்களுடன் எல்லைகளை பகிர்ந்துள்ள மியான்மரில் 28ஆம் தேதி அன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 7.7 ஆக பதிவான இந்த நிலநடுக்கத்தால் தாய்லாந்தும் குலுங்கியது. மியான்மர் நாட்டின் நிலநடுக்க நகரமாக கருதப்படும் மண்டலே நகரத்தில் இந்த நிலநடுக்கம் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது. அதைத் தொடர்ந்து 6.4 என்ற ரிக்டர் அளவில் மீண்டும் அதிர்வு ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் மீண்டும் குலுங்கின. கடுமையான இந்த நிலநடுக்கத்தால் மியான்மர் உருக்குலைந்தது. மேலும் அண்டை நாடான தாய்லாந்தும் இந்த நிலநடுக்கத்திலிருந்து தப்பவில்லை. தாய்லாந்து தலைநகர் பாங்காக் பகுதியில் வானுயர்ந்த ஒரு கட்டிடம் இடிந்து விழுந்தது. அந்த கட்டிடத்தில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த 3 பேர் இடிபாடுகளில் சிக்கி பலியானார்கள். அதே கட்டிடத்தில் பணியில் இருந்த 90 பேர் மாயமானார்கள். மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. நிலநடுக்கத்தினால் கட்டிடங்கள் குலுங்கும் காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றன. நிலநடுக்கத்தால் மியான்மரில் மட்டும் 1000க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். மியான்மரில் ஏற்பட்ட இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்திற்கும் இந்தியாவுக்கும் புவியியல் அமைப்பு அடிப்படையில் ஒரு தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. மியான்மர் நாடு 2 டெக்டானிக் பிளேட்டுகளுக்கு இடையே உள்ளது. அதாவது இந்தியா மற்றும் யுரேசிய பிளேட்டுகளுக்கு இடையில் அமைந்திருக்கிறது. இதனால் இந்த நாடு நிலநடுக்கம் அதிகம் ஏற்படும் அபாயம் மிக்க பகுதிகளில் இருக்கிறது. இந்தியா மற்றும் யுரேசிய பிளேட்கள் ஒன்றுக்கொன்று பக்கவாட்டில் உரசிக்கொண்டதே மியான்மரில் நேற்றைய தினம் ஏற்பட்ட அதிபயங்கர நிலநடுக்கத்திற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. மியான்மருக்கு பல்வேறு நாடுகளும் ஆதரவு கரம் நீட்டியுள்ளனர். இந்த நிலையில் இந்தியாவும் மியான்மருக்கு உதவ முன்வந்துள்ளது. ஆபரேஷன் பர்மா என்ற பெயரில் மியான்மருக்கான உதவி நிவாரண பணிகளை இந்தியா முன்னெடுத்துள்ளது. மியான்மருக்கு முதலில் ஆதரவு கரம் நீட்டிய நாடு இந்தியாதான் என்பது கவனிக்கத்தக்கது. இந்தியாவில் இருந்து நிவாரணப் பொருட்களுடன் பேரிடர் மீட்பு குழுவினர் போர் விமானத்தில் மியான்மருக்கு சென்றுள்ளனர். சீனாவும் ரஷ்யாவும் மியான்மருக்கு மீட்பு குழுவினரையும் உதவிகளையும் அளித்துள்ளது. பல்வேறு நாடுகளுக்கு மனிதாபிமான அடிப்படையில் அளித்து வந்த நிதியை நிறுத்துவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ள போதிலும் மியான்மர் பாதிப்புக்கு உதவிகள் அளிக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். மியான்மரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து அதிர்வுகள் ஏற்பட்டு வருகின்றன. இதனால் மக்கள் பீதியில் உறைந்துள்ளனர். கட்டிட ஈடிபாடுகளுக்குள் இருந்து தொடர்ந்து மக்கள் மீட்கப்பட்டு வருவதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரலாம் என்று அஞ்சப்படுகிறது.